கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம். சிலருக்கு அது அமையறதில்லை. இதுக்காக நிறைய கன்சல்டேஷன்ஸ் போய் விதவிதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பலன் இல்லாமல் கடைசியில் வயசானதுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிற முடிவுக்கு வராங்க. ஒரு ஜாதகத்தில் 5வது பாவமும் குருன்ற கிரகமும் குழந்தை பிறப்புக்கான கொடுப்பினையை நிர்ணயம் பண்றது. இந்த கொடுப்பினையையும் தசாபுத்தியையும் அனலைஸ் பண்ணாலே ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு உண்டா இல்லையா, எப்போ நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். என்னோட ஜாதகத்தை யாராவது இப்படி சரியா அனலைஸ் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. நமஸ்காரம், நான் உங்க கேபி அஸ்ட்ராலஜர் முரளி. 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டி லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸுக்கு அவங்களோட ஜாதகத்துல எந்த பிளானட்ஸ் ஃபினான்ஷியலி பெனிஃபிட்டா இருக்கும்னு அனலைஸ் பண்ணி அவங்களோட பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். அஸ்ட்ராலஜில ஆர்வம் இருக்கிற நிறைய பேருக்கு அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் போட்டு கத்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கேபி ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியை பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லக்ன ஆரம்ப முனைனா என்ன, சப்லாட்னா என்ன, சப்சப்லாட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு ஹாரோஸ்கோப்பை எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்ற வரைக்கும் வீடியோவா போட்டிருக்கேன். ஜாதகம் எழுதுறது, பொருத்தம் பார்க்கறது, ஹெல்த், வெல்த், ஜாப், பிசினஸ், மேரேஜ், ஸ்டடீஸ் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்கும் பலன் பார்க்கறது, முகூர்த்த டைம் ஃபிக்ஸ் பண்றது, அஸ்ட்ராலஜி சம்பந்தமா எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு வரேன். பர்சனலைஸ்டு சர்வீஸுக்கு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் கரெக்டான பர்த் பிளேஸ் இந்த 4ஐயும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கன்சல்டேஷனுக்கு நீங்க நேரமும் வரலாம், இல்ல வாட்ஸ்அப்லயும் கால் பண்ணலாம். உங்களோட சக்சஸான லைஃப் நீங்க கிளிக் பண்ண போற லிங்க்ல தான் இருக்கு. பிளானட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணாதுங்க, யோசிக்காதீங்க, சீக்கிரமா டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க. லைஃப்ல சக்சஸ் ஆகுங்க.